ஒரு மாநாடு ஒரு கட்சி நடத்துறதுன்னு சொன்னால் 33 கேள்விகள் கேட்குதுல காவல்துறை, 17 விதிகளை பின்பற்ற வேண்டும், இல்லைன்னா மாநாடை நாங்கள் தடை பண்ணுவோம்னு சொல்லுதுல காவல்துறை. ஏன் மெரினா கடற்கரையில் மக்கள் கூடக்கூடாதுல்ல? மக்கள் வலுவாக கூடுகிற நிகழ்ச்சிகள் தடை செய்யப்பட்டிருக்குல்ல, அப்புறம் இதுக்கு நேற்று விமான சாகசத்தை இங்கே நடத்துனீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? மக்கள்கிட்ட பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்மளால இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அரசு தரப்புக்கிட்டே பொது ஒழுக்கம் இல்லையே? பேருந்தில் 55 பேர் தானே பயணிக்கணும். அது என்ன விவிஐபி விஐபி? என்ன ஓட்டு கேட்கும்போது விவிஐபி விஐபின்னு ஓட்டு கேட்டுவாங்களே பார்ப்போம். செருப்பு கட்டிட்டு அடிப்பான் மக்கள். சாகசம் நடத்துறதன் மூலமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னும்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேச கொஞ்சம் மறக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? கின்னஸ் ரெக்கார்டில் தான் எழுதுங்க. 93 பேர் மருத்துவமனையில் அனுமதி. போதுமான அளவுக்கு காவல்துறை பணியமர்த்தப்படலை. தமிழ்நாடு அரசுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குன்னு சொன்னால், துணை இராணுவப்படை என்ன தூங்குதா? 100 நாள் வேலைக்கு போயிடுச்சா துணை இராணுவப்படை? நான் இப்போ குற்றஞ்சாட்டு சொல்கிறேன். திமுகவிற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு நான் கருதுறேன். அப்போ சேர்ந்துருந்தாங்க. பட் இப்போ மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்புறம் சபரீசன் போய் மோடி அடிக்கடி சந்திக்கிறாரு? நேற்று பிக் பாஸ் சீசன் 8 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த விஷயம் தான் பயங்கர பரபரப்பாக பேசப்படுதே தவிர்த்து இந்த விஷயம் ரொம்ப பேசப்படலை அப்படிங்கிறது மக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு தவறுறாங்களோங்கிற மக்களை முட்டாளாக்கி வச்சிருச்சு அரசு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பனார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது மெரினா பீச்சில் நேற்று நடந்த விமான சாகச படையில் கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த விமான சாகச பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இந்திய வல்லாதிக்க அரசு தன்னுடைய விமானப்படையினுடைய அங்கீகாரத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காகவும், எங்கள் விமானப்படையினுடைய சாகசங்கள் உலகில் பறைசாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் மெரினா கடற்கரையை தேர்வு செய்து 92ஆம் ஆண்டு விமானப்படையினுடைய தொடக்க விழா என்கிற அடிப்படையில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டுவதற்கு கடற்கரையில் இந்திய இராணுவ விமானப்படைகள் நின்றது. அந்த விமானத்தில் ஜேசஸ், M17, சுகியா, ஹார்வர்ட்லால், கப்போட்டா போன்ற விமானங்கள் நேற்று சாகசத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. அந்த கப்போட்டா விமானம் தஞ்சையிலிருந்து பிரத்யேகமாக 1/2 மணி நேரத்தில் கொண்டு இறக்கப்பட்ட விமானம். 15 லட்சம் மக்கள் 3 கிலோமீட்டருக்குள் அடைத்து விட்டார்கள். குறிப்பாக காமராசர் சாலை, வாலாசா சாலை, கண்ணகி சாலை, பாரதி சாலை, ஓமந்தூரார் சாலைகள் லட்சக்கணக்கில் மக்கள் குழுமினார்கள். மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார். என்ன அளிச்சிருக்கிறார் தெரியுமா? சென்னை நகரத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை மருத்துவமனைகள், குறிப்பாக ராயப்பேட்டை மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவமனை, ராஜாசி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை எல்லாத்தையும் நாங்கள் தயார் நிலைப்படுத்தி வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் களத்தில் நின்றார்கள்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? மாசு இப்படி அறிவிக்கிறதுக்கு? எல்லா சாலைகளும் மக்கள் அடைத்து விட்டார்கள். ஆம்புலன்ஸ் உள்ளே போயிட்டு எப்படி வெளியில் வரும்? அதுக்கு ஏதாவது நீங்கள் தயார் பண்ணீங்களா? ஒரு மாநாடு ஒரு கட்சி நடத்துறதுன்னு சொன்னால் 33 கேள்விகள் கேட்குதுல காவல்துறை, 17 விதிகளை பின்பற்ற வேண்டும், இல்லைன்னா மாநாடை நாங்கள் தடை பண்ணுவோம்னு சொல்லுதில்ல காவல்துறை. ஏன் மெரினா கடற்கரையில் மக்கள் கூடக்கூடாதுல்ல? எந்த பொதுக்கூட்டமும் நடத்தக்கூடாதுல்ல? மக்கள் வலுவாக கூடுகிற நிகழ்ச்சிகள் தடை செய்யப்பட்டிருக்குல்ல, அப்புறம் இதுக்கு நேற்று விமான சாகசத்தை இங்கே நடத்துனீங்க? சரி, யார் நடத்துனது? இந்திய விமானப்படை அரசு. தமிழ்நாடு அரசுக்கு போதுமான தகவல்களை கொடுத்ததா? மக்களிடத்திலே இந்த மாதிரி கூட்டம் கூடும்னு சொல்லி உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததா? 10 லட்சம் மக்கள் கூடுவான்னு சொன்னால் விமானப்படை அறிவித்திருக்கிறதா தொப்பி அணிஞ்சு வரணும், தண்ணீர் பாட்டில் கொண்டு வரணும், சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற விளம்பரங்கள் எந்த தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது? எத்தனை சோரட்டிகளை சென்னை நகரம் முழுக்க விமானப்படை ஒட்டியது? யார்கிட்ட நீங்கள்லாம் காது குத்திக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு? மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் எப்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துனீங்க? ஏற்கனவே கார் ரேஸு சென்னை நகரத்துக்குள்ள நடத்தினதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கார் ரேஸ் ஓட்டுகிற அளவிற்கு சென்னை அண்ணா சாலை தரமாய்ந்த சாலையாகவா இருக்கிறது? எவ்வளவு பாதுகாப்பு பேரிகார்டு போட்டு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க? நேற்று எவ்வளோ பேரிகார்டு நீங்கள் அமைச்சிங்க? 1500 காவலர்களை மட்டும் நியமிச்சிருக்கிறீங்க. 15 லட்சம் மக்கள் கூடுகிறதுக்கு போதுமா?
இந்த அளவுக்கு மக்கள் அங்க கூடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று. உளவுத்துறைக்கு தெரியாமல் போயிடுச்சா? அப்போ உளவுத்துறை இது ஃபெயிலியர்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உளவுத்துறை எதுக்கு வச்சுருக்கிறீங்க? இன்டெலிஜென்ஸ், கிரைம் இன்டெலிஜென்ஸை எதுக்கு வச்சுருக்கிறீங்க? இப்போது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகும்பொழுதே பார்க்க முடியுது, ஒருத்தவங்க ஏறினதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து இறங்குறது இல்லை. மக்கள்கிட்ட வந்து பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறது நம்மளால் இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அரசு தரப்புக்கிட்டே பொது ஒழுக்கம் இல்லையே? மக்கள்கிட்ட எப்படி இருக்கும்? பேருந்தில் 55 பேர் தானே பயணிக்கணும், 2 பேர் நடத்துனரும் ஓட்டுநரும், 57 பேர் தானே. 100 பேரை ஏற்றுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இருசக்கர வாகனத்தில் போனால் தலைக்கவசம் அணியணும்னு சொல்கிறீங்க, வரவேற்புக்குரியது. காரில் போனால் பெல்ட் போடணும்னு சொல்கிறீங்க. பேருந்தில் போனால் குடிப்பதற்கு கடை இருக்குது, சாராய கடை, மதுக்கடை இருக்குது, குடிக்க விட்டுறீங்க. மது நாட்டுக்கு உயிருக்கு கேடு. நாட்டுக்கு கேடுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அரசாங்கமே விற்கிது? இப்போது இந்த நிகழ்வு நடந்ததுனால நிறைய பேர் வந்து திமுக அரசை வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இப்போ இருக்காங்க. மாசு சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா இது அரசியலாக்காதீங்கன்னு சொல்கிறார். நீங்கள் தான் அரசியலாக்கி வச்சுருக்கிறீங்க. அது என்ன விவிஐபி விஐபி? என்ன ஓட்டு கேட்கும்போது விவிஐபின்னு ஓட்டு கேட்டுவாங்களே பார்ப்போம், செருப்பை கட்டிட்டு அடிப்பான் மக்கள். அப்போ இதுக்கு மட்டும் என்ன உங்களுக்கு ஒரு மேடை, அதில் குளிர்சாதன வசதியோட நீங்கள் சொகுசாக வந்து பார்த்துட்டு போகணும், மக்கள் வந்து வெயிலில் கடந்து சாகணுமா? யார் அரசியல் படுத்துறது? யார் யார் வந்திருக்கிறது? இந்த விமானப்படை தலைவர் அதுக்கு வந்திருக்கிறார், அனில் ஜவுரான். சாகசம் நடக்குது, சாகசம் நடத்துறதன் மூலமா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னும் போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேச கொஞ்சம் மறக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? கின்னஸ் ரெக்கார்டில் தான் எழுதுங்க, 93 பேர் மருத்துவமனையில் அனுமதி. இந்த சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் இதுவரை இறந்துருக்கிறதா அரசு சொல்லுது. எத்தனை பேர் இறந்துருக்கான்னு இன்னும் முழுசாக தெரியல. அதை மறைக்கிறதுக்கு ஏதோ முயற்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அனில் சௌரான் முப்படை தளபதி வந்து எதனால் அதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அது அரசியல் தானே, மாசு இது அரசியல் இல்லைன்னு சொல்ல வராரா? அனில் சௌரா கலந்துருக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் கலந்துருக்காங்க. சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கலந்துருக்காங்க. நீங்கள்லாம் மேடையில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பரிவட்டங்களாக அமைச்சர் பெருமக்கள் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் அக்யாஃபனா தண்ணி வந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து ஊடகங்கள் வந்து திமுகவினுடைய கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது அப்படின்னும் பொழுது இப்போ இந்த மாதிரியான செய்திகளும் மறைக்கப்படுது இல்லையா? இப்போது 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, 230 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதி செய்யப்பட்டிருக்காங்க, 45 பேர் கிட்ட இன்னும் காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் காலையில் ஒரு படத்தை எடுத்துருக்காங்க, அது தெரியுமா? இது எல்லாமே மறைக்கப்படுது அப்படின்னும் போது உண்மையாகவே ஊடகங்கள் வந்து திமுக கையில் இருக்கா? ஊடகங்கள் இப்போ பாரதிய ஜனதா அகில இந்திய ஊடகங்களை விலைக்கு வாங்கி வச்சுருந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? அகில இந்திய ஊடகங்கள் அனைத்தும் பாரதிய ஜனதா கையில் இருக்குது. சமூக ஊடகங்கள், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களை இன்றைக்கி திமுக விலை பேசி வாங்கி வச்சுருக்கு. நம்ம வந்து சமூக ஊடகத்தில் வந்து ஆட்சி நல்லால, ஆட்சியை வந்து சீர்திருத்தம் பண்ணுங்க, சரியாக நடத்துங்க இந்த ஆட்சியை, உங்களை விட்டால் வேறு கதி இல்லை அந்த தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதை கேட்காம நான் பேசுகிறவன் மேலே நீங்கள் வழக்கு போடுவீங்க, சம்மன் அனுப்புவீங்க. குறைகளை சுட்டி காட்டினா ஏன் சம்மன் அனுப்புகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ குறைகள் நேற்று வந்து 5 உயிர் பறி போயிருக்கிறது யார் பொறுப்பு? 5 உயிரை திருப்பி தருவாங்களா? உங்கள் விமானப்படை வந்து 2 மணி நேரத்தில் சுற்றிட்டு போயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று வெயிலுடைய தாக்கம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி ஏன் வானிலை அறிக்கை சொல்லலை உங்களுக்கு? அப்போ அந்த வானிலை அறிக்கை அந்த நிறுவனம் என்ன தூங்குதா? சரி, இந்திய இராணுவத்தினுடைய துணைப்படை வச்சுருக்கிறீங்கள, சென்னையில் இருக்குல்ல, போதுமான அளவுக்கு காவல்துறை வந்து பணியமர்த்தப்படலை, தமிழ்நாடு அரசுக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குன்னு சொன்னால் துணை இராணுவப்படை என்ன தூங்குதா? 100 நாள் வேலைக்கு போயிடுச்சா துணை இராணுவப்படை? ஏன் அவங்களை களத்தில் இறக்கி விடலை? இது இந்தியா சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இந்திய இராணுவம் வந்து பயிற்சி எடுக்கிற முறையை வந்து நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம் சொல்லி உலகத்திற்கு பறைசாற்றுகிற ஒரு நிகழ்வு தானே. வரவேற்கிறோம், அந்த நிகழ்வை வரவேற்கிறோம். மக்களை ஏன் பாதுகாக்க தவறுனீங்க? கடற்கரை ஓரமாக கொண்டே 600 காவலர்களை நிறுத்திட்டீங்க, தண்ணிக்குள்ளே யாரும் இறங்கிடக்கூடாதுன்னு. மகிழ்ச்சி. கூட்டத்துக்குள்ளே சிக்கி போயிட்டானே, இப்போ அதுக்கு யார் பதில் சொல்கிறது? துணை இராணுவம் எங்கே போணுச்சு? அப்போ எதில் ஃபெயிலியர்னு பாருங்கள். வானிலை அறிக்கை சொல்லலை, அங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து காவல்துறை இன்டெலிஜென்ட்டில் பாதுகாப்பு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. சுகாதாரத்துறை நடமாடும் மருத்துவமனைகள் அங்கே வந்ததா? ஏன் கொண்டு வரல? நடமாடும் கழிப்பறை வசதிகள் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்குல்ல, ஏன் கழிப்பறை வாகனங்களை வைக்கல? ஏன் குடிநீர் மக்களுக்கு கொடுக்கல? ஏன் உணவு பொட்டலங்கள் கொடுக்கல? சரி, உணவு பொட்டலங்கள் நீங்கள் கொடுக்க வேணால் 15 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியாது, உணவகங்களை திறந்து விட்டுருக்கலாமே, தின்பண்டங்கள் கடைகளை திறந்து விட்டுருக்கலாமே, எல்லாத்தையும் மூட சொன்னீங்க எதுக்கு? நான் இப்போ குற்றஞ்சாட்டு சொல்கிறேன். திமுகவிற்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ரகசிய உறவு இருக்குன்னு நான் கருதுகிறேன். எதனால் அந்த கருத்து உங்களுக்கு வருது? இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து மகாமகம் குளத்தில் போய் குளித்தாங்க கும்பகோணத்தில். எத்தனை பேர் சேர்த்தாங்க? நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க குளத்தில் குளிக்கிறேன்னு சொல்லி.
அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்கிறது, விரைவில் முதலமைச்சராகணும்னு ஏதோ நேர்த்திக்கடன் இருக்கா? ஒரு 10 பேர் 20 பேர் செத்தா இயற்கை மரணமா தானே நடந்துச்சு. இப்போ அவங்க எல்லாருமே குளிச்சது இயற்கை மரணம். பெரியார் கருத்துக்களை ஃபாலோ பண்றவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பெரியார் கருத்துக்கள் முழுசுமான அவங்க பின்பற்றுறாங்களா? துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காங்களே, அது பேர் என்ன? அது கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வேற, மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வேற இல்லையா? கடவுள் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் ஒன்று தான். கல்லை கும்பிட்றோம் எப்படி வந்து கடவுள்னு சொல்ல முடியும்? நேற்று விமான சாகசம் நடந்துச்சுல்ல, எதிர்க்கட்சி தலைவர் வந்தாரா? ஏன் கூப்பிடல? அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைச்சிங்களா? நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறாங்களே, இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய இராணுவப்படை பயிற்சி இந்த மாதிரி வந்து சாகச நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, நீங்கள் வரணும்னு சொல்லி எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு திமுக அரசு வந்து அழைப்பு கொடுத்துருக்கு? இல்லை இந்திய அரசு எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்து வர வச்சிருக்கு? இங்கே தான் ரகசிய உறவுன்னு சொல்ல வரேன். அப்படி ரகசிய உறவு இருக்குது அப்படின்னா, இப்போது எந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? இந்த ரகசிய உறவுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆளணும்ல. இப்போது நம்ம யோசித்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு தான் இங்கே வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலே மேலே வேணும்ல பாதுகாப்பு. நான் என்ன கேட்குறேன்னா, மேலிடத்துலேருந்து நிதியை பெறணும்ல. யார் மேலே இருக்கிறா? பாஜக தானே இருக்குது. திமுக வந்து இப்போ இங்கே வந்து நையாண்டி வேலை பண்ணி தானே ஆகணும். நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ஏன் திமுக வந்து பாஜகவோட கூட்டணி சேரவே இல்லையா? வாஜ்பாய் காலத்தில் சேர்ந்துருந்தீங்களே, அமைச்சர் பதவியெல்லாம் இங்கே அழகு பார்த்தீங்களா? அது என்னது? அப்போது சேர்ந்துருந்தாங்க. பட் இப்போ மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்புறம் சபரீசன் போய் மோடி அடிக்கடி சந்திக்கிறாரு? இல்லை, இப்போ நமக்கு வந்து ஒரு கொள்கை நிறைவேற்றப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன கேட்குறேன்னா, பட்சத்தில் போய் கேட்கலாம். இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஆட்சி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த விமான சாகச நிகழ்ச்சி நான் என்ன கேட்குறேன்னா, கார் ரேஸ் நடத்தி நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? நம்மளால வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு சொல்லும் ஒரு விதமாக தானே நம்ம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பாக இப்போ இந்த விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து படத்தை பார்த்து நம்ம வந்து திரைத்துறைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸில் போய் சேரணும் அப்படிங்கிற ஆசையும் வரும் இல்லையா? சரி, நீங்கள் நடத்துனீங்க, மெரினா கடற்கரையில் நடத்துனீங்கல்ல, ஏன் பிரித்து நடத்திருக்கலாமே? பெசநகர் கடற்கரையிலையும் சேர்த்து நடத்திருக்கலாமே? இவ்வளோ கூட்டம் ஒரே இடத்துல போய் குமிஞ்சிருக்காதுல்ல. இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலைங்கிற விஷயம். அதை தான் நான் முதல்ல சொல்கிறேன். உளவுத்துறை உங்களுக்கு ஃபெயிலியர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உளவுத்துறை ஃபெயிலியர்ல, அந்த மாதிரி இப்போ உங்கள் உளவுத்துறையே ஃபெயிலியராக இருக்கே, என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? பெசநகர் கடற்கரை வெறுமனேன்னு தானே கிடந்துச்சு, சும்மா தானே கிடந்துச்சு, பொட்டல் காடாக தானே கிடந்துச்சு. பிரித்து விட்டு அங்கேயும் பாதி மக்களை சேர்த்துருந்த இந்த 5 மரணங்கள் நிகழ்ந்திருக்குமா? நீலாங்கரை கடற்கரை சும்மா தானே கிடக்கு, அங்கே பிரித்து நடத்திருக்கலாமே. 3 கடற்கரையில் நிகழ்ச்சி நடத்தியிருந்தால் இன்னும் கூடுதலாக மக்கள் வந்து ஆர்வத்தோடு பார்த்துருப்பாங்கல்ல. நேற்று வெயிலுடைய தாக்கம் என்னங்கிறத ஏன் வந்து வானிலை அறிக்கை மையங்கள்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு தரல? அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டை கூறு போடணுமா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சாவார்களா என்ன? இப்படி கொண்டுகிட்டே இருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுமா உங்கள் சுயநலத்துக்காக? அது சரியான போக்கு இல்லை. ஆக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் இதெல்லாம் சரி பண்ணணும்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களை விட்டால் வேறு வழி இல்லைன்னு பேசுகிறோம். நாதி இல்லை, நீங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறீங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். யார்கிட்ட போய் கேட்குறது? நாங்கள் என் தலைவன் பிரபாகரன் இருந்தால் கேட்டிருப்போம், என் அண்ணன் வீரப்பனார் இருந்தால் அவர்கிட்ட போய் முறையிட்டிருப்போம். வேறு யார்கிட்ட? நாங்கள் எங்களுக்கு நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்றால் அப்புறம் என்ன இருக்குது? யாருக்கான ஆட்சி என்பதை நீங்கள் நிலைநிறுத்தணும். நீங்கள் நினைக்கிறீங்க பேருந்துக்கு இலவசம் கொடுக்குறோம், மாதம் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறோம்னா அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி நினைச்சு நம்ம வந்து ஒரு பக்கம் அரசு தரப்பை தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்கும். அப்படின்னும் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது கூட மக்கள் நிறைய பேருமே அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் தான் விரும்புகிறாங்களோ. நேற்று வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த விஷயம் தான் பயங்கர பரபரப்பாக பேசப்படுதே தவிர்த்து இந்த விஷயம் ரொம்ப பேசப்படலை அப்படிங்கிறது மக்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு தவறுறாங்களோங்கிற மக்களை முட்டாளாக்கி வச்சிருச்சு அரசுகள். இங்கேருந்து போய் அமைச்சரை சந்திக்க போனாவே சந்திக்க முடியலையே. இந்த 8 பேர் ஆடுகிற கூத்து அவ்வளவு கூத்தா இருக்கே. தமிழ்நாடை 8 கூறா போட்டு கொள்ளையடிக்கிறீங்களா? சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் என்ன? அப்போ விமான சாகச நிகழ்ச்சிங்கிறது பாருங்கள், அங்கே மெட்ரோ பணி நடந்துகிட்டு இருக்கு, மெரினா கடற்கரையில் நடக்குதுல்ல. எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்கும் மக்களுக்கு. சாதாரணமாக போயிட்டு வர்ற மக்களுக்கே அங்கே இடைஞ்சல். இவ்வளோ 15 லட்சம் பேர் கூட்டுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமம் இருக்கும். சரி, மெட்ரோ ரயில் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விட்டிங்கல்ல, நேற்று என்ன செஞ்சுருக்கணும்? 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை விட்டுருக்கணும்ல. மின்சார ரயில் 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின், நேற்று என்ன பண்ணியிருக்கணும்? 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்கணும்ல. ஏன் அதெல்லாம் செய்ய தவறல மத்திய அரசு? ஏன் மாநில அரசுக்கு உத்தரவிடலை? சரி, மாநில அரசு ஏன் மத்திய அரசுகிட்ட இதை கேட்கல?
அதை விட்டுருங்க. பேருந்துகள் துரிதமாக இயக்கப்பட்டதா, பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டதா, ஏன் இயக்கலை? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. மத்திய அரசு என்ன நினைக்கும், திமுக ஆட்சி நடக்குது, ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்தா அவன் அரசியல் பண்ணிடலாம்னு நினைக்கிறான். மாநில அரசு என்ன நினைக்குது, இன்னொரு 10 பேர் சேர்த்தானா மத்திய அரசு தான் காரணம், நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தலைன்னு இவங்க காரணம் சொல்கிறதுக்கு ஒரு காரணம். சாகுறது யார்? மக்கள் தானே. நான் மக்களின் பக்கம் நின்று பேசுகிறேன், நான் அரசாங்க பக்கம் நிற்கலை. அரசாங்கம் பொய்களாக இருக்குது. அப்போ மெட்ரோவை நீங்கள் சரியாக இயக்கலை, மின்சார ரயிலாக சரியாக இயக்கலை. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, காலைல 11 மணிக்கு ஏன் வச்சிங்க? வெயில் தாக்கம் கூட இருக்குல்ல. 11 மணிலேருந்து 1 மணிக்கு நிகழ்ச்சியை முடிஞ்சிருச்சு இல்லையா? 2 மணி நேரங்கள் தானே. சாயங்காலம் 4 மணிக்கு வச்சுருக்கலாமே. இப்போ 4 மணிக்கு மேலே நேற்று மக்கள் வெயிலில் மயக்கம் அடைஞ்சாங்க, 5 பேர் மரணம். நீங்கள் குறிப்பிட்டது போல் 200க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில். இன்றைக்கி காலை நிலவரப்படி 93 பேர் மருத்துவமனையில் இருப்பதாக செய்தி. இதில் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் நிறைய பேர் இப்போ வந்து சிகிச்சையில் இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாந்து பார்க்கும்போது சூரிய வெளிச்சம்ல கண்ணுக்கு தெரியும், எப்படி விமானங்கள் தெரியும்? 11:01 உச்சி வெயில் இல்லை. எங்கே விமான சாகசத்தை நீங்கள் நடத்த இப்படி பார்க்குறதுக்கா, இப்படி பார்க்குறதுக்கா? நீங்கள் 4 to 6 நடத்தியிருக்கலாமே, வெயில் தாக்கம் குறைஞ்சிருக்கும்ல. நேற்று நடந்ததே வெயில் தாக்கத்தின் அடிப்படையில் தானே 5 பேர் செத்துருக்கிறதா சொல்கிறாங்க. குடிக்க தண்ணி கொடுக்காத அரசு எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்போ என்னன்னா, நேற்று பேரிகேட்டை ஏன் போடலை? காவல்துறைக்கு வந்து நீங்கள் 1500 பேரை வந்து 15 லட்சம் பேர் கொடுத்தா அவங்களுடைய பணி எவ்வளவு சிரமத்திற்குள்ளாயிருக்கும்? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அவங்களும் மனுஷங்க தானே. அங்கே பணி செய்த காவலர்களுடைய போக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. எத்தனை பெண் காவலர்களுக்கு நீங்கள் வந்து கழிவறை கட்டி கொடுத்துருக்குறீங்க, வேலை வாங்குறீங்கல்ல? சொல்லுங்கள். பொதுமக்களுக்கு கழிவறை கொடுக்கல, பணி செய்யக்கூடிய பெண் காவலர்களுக்கே நீங்கள் வந்து அங்கே கழிவறை கொடுக்கலையே. அப்போ அவங்க வந்து எத்தனை மணி நேரம் அங்கே காலையில் நிகழ்ச்சி 11 மணிக்கு தொடங்குனா காலைல 6 மணிக்கு அவங்க டியூட்டிக்கு போயிருப்பாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வெளியில் விட்டுருப்பான். 12 மணி நேரம் அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய வழி என்ன? இதை அரசு உணர்ந்து கொள்ளுமா கொள்ளாதா? சரி, 1 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுல, சாயங்காலம் 5 மணி வரை கூட்டம் அவ்வளோ நெரிசல் ஏற்பட காரணம் என்ன? ஒழுங்கான போக்குவரத்து பாதுகாப்பு அங்கே இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறேன். அப்போ இதை யார் சரி பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் அப்போ கேலி கூத்தாக்குறீங்க? நீங்கள் நான் தான் கேட்குறேன்னே, நீங்கள் 1 மணிக்கு சாகச நிகழ்ச்சி நடத்தினா என்ன அர்த்தத்தில் நடத்துறீங்க? அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு பண்ணுவதற்கான காரணம் என்ன? 4 to 6 நடத்திருக்கலாமே, வெயில் தாக்கம் குறைஞ்சிருக்குமே, மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டாங்களே. இன்னும் சொல்லப்போனால் அந்தி மாலை பொழுதுகளில் நீங்கள் விமான சாகச நிகழ்ச்சி நடக்கும்போது வண்ண மயங்கள் ஜொலிச்சிருக்குமே நல்லா. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தானே இந்த இதை நடத்தியிருக்கிறீங்க. என்ன திட்டமாக இருக்கும்? அரசியல் இன்னும் 10 பேர் செஞ்சு அரசியல் பேசலாம்ல. 5 பேருக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்கள் சொல்கிறீங்களா எடப்பாடி பேசிட்டாருன்னு சொல்கிறீங்களா? நான் அரசியல்வாதி கிடையாது, நான் மக்களின் பக்கம் நின்று பேசுகிறேன். இப்போ இதை அரசியல் படுத்துறீங்களா நீங்கள்? இப்போ மாசு ஒரு பக்கம் பேசுகிறாரு, எடப்பாடி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள போட்டி அரசியலுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா? நாங்கள் என்ன கேனப்பயல்களா தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு போட்டு? இல்லை, பட் முதல் முறையாக இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்போது இது ஒரு அசம்பாவிதம் தான். அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை, அது நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு தடவை இது நடந்துருச்சு அப்படிங்கிறத வச்சு இது வந்து ஒரு பெரிய அரசியல் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வரலாம்? இது என்ன 100ஆம் ஆண்டு காணுங்கிற விழாவா? இல்லை 75வது பொன் விழா காணுகிற வருஷம்? அது 92வது வருஷம். ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு? 90வது வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டினீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். 92வது வருஷத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் வர காரணம் என்ன? அப்போ உங்களுடைய விளம்பர யுக்தி அவங்கள வர வச்சிருச்சுல்ல. நீங்கள் சரியாக விளம்பரம் பண்ணீங்களா? அப்போ இந்த மக்களை நாசகர சக்திகளாக மாற்றுவதற்கான சதித்திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை வெட்ட வெளிச்சமாக்குது. இந்த 5 பேர் மரணம், 5 பேர் செத்துருக்காங்க. பெருங்களத்தூர் சீனிவாசன், குறுக்குப்பேட்டை ஜான், மயிலாப்பூர் தினேஷ்குமார், திருவெற்றியூர் கார்த்திக். காலையில் ஒரு பணம் போயிருக்கு. இப்போ வீட்டுக்கு என்ன நிவாரண உதவி அளிக்க போகிறீங்களா? சாராயம் குடிச்சுட்டு செத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்களா, இவங்களுக்கும் கொடுங்க 10 லட்சம் கொடுப்பீங்க தானே? நம்பலாமா? என்ன ஆட்சி முறை இது? யாருக்கான ஆட்சி? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஷன் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துட்டார். மக்களின் மரணங்களில் விளையாடாதீங்கன்னு அறிக்கை கொடுத்துட்டாரு. அப்போ நீங்கள் வந்து என்ன ஆட்சி முறை இது? யாருக்கான ஆட்சி? இப்போ இதை நடத்தி தான் இப்போ நான் கேட்குறேன், கிராமப்புறங்களில் வாழுகிற மக்களுடைய எண்ணங்கள் வந்து இந்த விமானத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானா? இது யாருக்கான விழா? சென்னை வாசிகளுக்கு மட்டும். இப்போ சென்னை வாசிகள் மட்டும்தான் விமானத்தில் வேலை செய்யணுமா? கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன தெரியும் விமான சாகசம்னா? அவனுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்போ இது யாருக்கான விழாவாக நீங்கள் எடுக்கிறீங்க? நடுத்தர மக்களுக்கா, உயர்குடி வகுப்பை சார்ந்தவர்களுக்காக இந்த விழா எடுக்கிறீங்களா? விவசாயிகளுக்கான விழா இது. விவசாயி வந்து வானூர்தியை பார்த்துருப்போனா, தூரத்தில் போகிற பயணிகள் வானூர்தி அந்த போகுதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில்.
ஒரே போது இலங்கைக்கு போதுமா என் ஊரில், அது மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ அவனுடைய வாழ்வாதாரம், அவன் சந்தோஷம் அடையக்கூடாதா? அவன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதா? நீங்கள் எங்கே நடத்தணும்? யாருக்காக நடத்தணும்? ஏன் எரிபொருள் இல்லையா விமானத்தில்? உங்களுக்கு ஏற்றுறதுக்கு வெள்ளை பெட்ரோல் கிடையாதா? நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த சாகசங்களை நடத்தியிருக்கலாமே, ஒரு நாள் முழுக்கவே நடத்தியிருக்கலாமே, எல்லா மக்களும் அங்கங்கே இருந்து பார்த்துருப்பாங்களே. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் மெரினாவை நீங்கள் களமிறக்கி இன்றைக்கி வந்து காவு வாங்கியிருக்கிறது 5 பேரை. தொடர்ந்து எங்கள் கூட நீங்கள் நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.